ஐரோப்பாவில் இருந்து இலங்கை வந்தவர் விமான நிலையத்தில் கைது. பயங்கரவாதத்திற்கு மீண்டும் நிதியுதவி செய்தால் தமிழ் அமைப்புகளுக்கு தடை விதிக்கப்படும். பாதுகாப்பு அமைச்சு. இலங்கை தமிழ் பெண்ணிற்கு வெளிநாட்டில் அடித்த அதிர்ஷ்டம். கிடைத்த கோடிக்கணக்கான பணம். கடவுளுக்கு பலி கொடுக்க உயிருடன் புதைக்கப்பட்ட இளைஞர். சிறுநீர் கழிக்க தூக்கத்தில் இருந்து எழுந்தபோது நடந்த ஆச்சரியம். பெண்ணொருவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை. கொழும்பில் பாரிய போராட்டம். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவிப்பு. இரத்து செய்யப்படும் கோட்டாபயவின் திட்டம். நடைமுறைக்கு வரும் தடை. புலம்பெயர் தமிழர்கள் உதவி வழங்க தயார். தேசிய கொள்கை திட்டம் தொடர்பில் சாணக்கியன் கருத்து. இலங்கையை இணைத்துக் கொள்ளும் பிரித்தானியா. பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி மீண்டும் தொடங்கினால் தடைப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட தமிழ் அமைப்புகளுக்கு எதிராக மீண்டும் தடை விதிக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பாதுகாப்பு அமைச்சு இதனை குறிப்பிட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் ஒழுங்குமுறை எண் 1 கீழ் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்ததற்காக 2021ஆம் ஆண்டில் 577 தனிநபர்கள் மற்றும் 18 நிறுவனங்கள் தடைப்பட்டியலில் சேர்க்கப்பட்டனர். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு, சட்டமா அதிபர் திணைக்களம், முக்கிய புலனாய்வு முகவர்கள், இலங்கை மத்திய வங்கியின் சட்ட அமலாக்க முகவர் மற்றும் நிதி புலனாய்வு பிரிவுடன் பாதுகாப்பு அமைச்சின் விசேட குழுவினால் பாதுகாப்பு அமைச்சில் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் மற்றும் கவனமான ஆய்வுகளின் பின் பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பது தொடர்பான அறிக்கைகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் பட்டியலிடுவதற்கும் நீக்குவதற்கும் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதன்படி மேற்கூறிய 577 தனிநபர்கள் மற்றும் 18 அமைப்புகளில் 316 தனிநபர்கள் மற்றும் 6 நிறுவனங்கள் இனி பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி செய்யாததால் அவர்களை பட்டியலில் இருந்து நீக்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்ததாக சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 55 தனிநபர்கள் மற்றும் 3 அமைப்புகளை கருப்பு பட்டியலில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி பாதுகாப்பு அமைச்சின் பரிந்துரை 2022 ஜூன் 29 அன்று வெளிவிவகார அமைச்சின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட பின்னர் ஆகஸ்ட் 1, 2022 திகதியிட்ட சிறப்பு வர்த்தமானி எண் 2291 கீழ் 2 மூலம் 316 தனிநபர்கள் மற்றும் 15 நிறுவனங்கள் தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டன. பயங்கரவாத செயல்களுக்கு நிதியுதவி செய்வதில் ஈடுபட்டதால் தடைப்பட்டியலில் உள்ள நபர்கள் மற்றும் அமைப்புகளின் தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் ஆய்வுகளுக்கு பிறகு தடைப்பட்டியலில் இருந்து அந்த நபர்கள் அல்லது அமைப்புகளை நீக்குவது அல்லது தடைப்பட்டியலில் புதிய நபர்கள் அல்லது அமைப்புகளை சேர்ப்பது பாதுகாப்பு நிறுவனங்களால் அவ்வப்போது செய்யப்படும் என பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. பட்டியலிடப்பட்ட நபர்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவதானமாக இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. கடவுளுக்கு பலி கொடுப்பதற்காக உயிரோடு புதைக்கப்பட்ட இளைஞர் சவப்பட்டியில் இருந்து தானே வெளியேறி உயிருடன் மீண்ட ஆச்சரியம். தெற்கு அமெரிக்க நாடான பொலிவியா நாட்டில் இளைஞர் ஒருவர் கடவுளுக்கு பலி கொடுப்பதற்காக உயிரோடு புதைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 30 வயதான விக்டர் ஹிஹோ பிகாதென் அமெரிக்காவின் டோஃபா மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விழாவில் தன்னை பலி கொடுக்க உயிருடன் புதைத்தார்கள் என கூறுகிறார். மேலும் விக்டர் கூறுகையில், நள்ளிரவில் சிறுநீர் கழிக்க எழுந்தபோதுதான் உயிருடன் சவப்பட்டியில் வைத்து புதைக்கப்பட்டதையே உணர்ந்தேன். பூமி தாய் திருவிழாவில் கலந்து கொண்ட போது பச்சமாமா தெய்வத்தை வழிபடுவதற்காக பழங்குடியின் மக்கள் ஒன்று கூடிய போது இந்த சம்பவம் நடந்தது. விழாவில் கலந்து கொண்டு பீர் மது அருந்தலாம் என நண்பர்கள் என்னை அழைத்ததை அடுத்து அங்கு சென்றேன். பின்னர் தான் கடவுளுக்கு பலி கொடுக்க உயிருடன் புதைக்கப்படுவதற்காக என்னை அழைத்தார்கள் என தெரிந்து கொண்டேன். நான் என் படுக்கையில் இருப்பதாக நினைத்தேன். சிறுநீர் கழிக்க எழுந்தேன். மேலும் என்னால் நகர முடியவில்லை என்பது மட்டுமே எனக்கு நினைவில் இருக்கிறது. நான் சவப்பட்டியை உடைத்து பின்னர் மணலை தோண்டி வெளியே வர வேண்டிய கடினமான சூழலுக்கு தள்ளப்பட்டேன். பின்னர் அருகில் இருந்த நபரின் உதவியோடு வெளியே வந்து நேராக காவல் நிலையம் சென்றேன் என கூறினார். இருப்பினும் விக்டரின் விசித்திர கதையை போலீசார் நம்பவில்லை. அவர் குடிபோதையில் பேசுவதாக கூறி வீட்டிற்கு செல்லுமாறு அனுப்பியுள்ளனர். இதையடுத்து விக்டர் தனக்கு நேர்ந்த விடயத்தை உள்ளூர் ஊடகங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார். பத்திரிகையாளர்களால் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் விக்டர் இரத்தம் வழிய முகத்துடன் காயத்துடன் காணப்படுகிறார். போலந்து பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 24 கோடி ரூபாய் பெறுமதியான ஹொக்கெயின் போதைப்பொருளுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கொலம்பியாவிலிருந்து கட்டாரூடாக கட்டுநாயக்கவிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரின் பயணப்பையில் இருந்து 5 கிலோவிற்கும் அதிகமான கொக்கையின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சியில் இருந்து இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கு சென்ற பெண்ணொருவர் மிகப்பெரிய லொத்தர் பரிசு ஒன்றை வென்றுள்ளார். அபுதாபியில் நடைபெற்ற லொத்தர் சீட்டெழுப்பின் மூலம் இலங்கை நாணயத்தில் 9,82 லட்சம் ரூபாய் பரிசாக வென்றுள்ளார். தமிழ்நாட்டில் இருந்த அவர் திருமணத்திற்கு பிறகு அபுதாபியில் வேலைக்கு சென்றார்.
அங்கு வாங்கிய லொத்தர் சீட்டுக்கு 1 மில்லியன் அபுதாபி திர்ஹாம் கிடைத்துள்ளது. 80 லொத்தர் சீட்டுகளை வாங்கிய அருள்சக்கரம் செல்வராணி என்ற பெண் விடுமுறைக்காக தமிழ்நாட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அவரது லொத்தர் பரிசு தொடர்பில் குறித்த லொத்தர் நிறுவனமே தகவல் வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஹட்டுகஸ்தோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உகுரஸ்பிட்டிய பகுதியில் உள்ள வீடொன்று தனியாக வசித்து வந்த பெண்ணொருவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இக்கொலை நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 76 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணின் கைகால்களை கட்டி வாயில் துணியொன்றை போட்டு அவர் அணிந்திருந்த 32,500 ரூபாய் பெறுமதியான தங்க நகையையும் சந்தேக நபர்கள் திருடி சென்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்காக கட்டகஸ்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்ச கொழும்பு காளிமுகத்திடல் பகுதியில் பொது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்காக ஒதுக்கிய ஆர்ப்பாட்ட இடம் இனிவரும் காலங்களில் அங்கு இருக்காது என நகர அபிவிருத்தி அதிகார சபை கூறியுள்ளது. இனிவரும் காலங்களில் அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியாது எனவும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிரசாத் ரணவீர கூறியுள்ளார். 2023ஆம் ஆண்டிலிருந்து வளரும் நாடுகளுக்கான வர்த்தக திட்டத்தில் இலங்கையையும் இணைத்துக் கொள்ள பிரித்தானியா தீர்மானித்துள்ளது. இதன் மூலம் பிரித்தானிய சந்தைகளுக்கு அதிக அணுகலை வழங்குவதன் மூலம் இலங்கைக்கு நன்மை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 80% அதிகமான ஏற்றுமதி பொருட்களை இங்கிலாந்து சந்தையில் வரியின்றி பெற்றுக்கொள்ள முடியும். இது நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் அதேவேளை வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் என பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹல்டன் கூறியுள்ளார். இந்த திட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP வரிச்சலுகையை போன்ற திட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களிடம் இந்த விடயத்தை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரியுள்ளது. பொதுமக்களுக்கு நிவாரணங்களை வழங்குமாறு கோரி போராட்டங்களை முன்னெடுத்த செயற்பாட்டாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பல்கலைக்கழகங்களில் கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த போராட்டம் நாளைய தினம் கொழும்பில் நடைபெறவுள்ளதாகவும் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கு புலம்பெயர் தமிழர்கள் உதவ தயாராக உள்ளனர் எனவும் அதற்கான உத்வேகத்தை அதிகார பகிர்வு அளிக்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய கொள்கை திட்டத்தை ஜனாதிபதி முன்வைத்தால் சர்வகட்சி அரசுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து சுயாதீனமான உறுப்பினர்களுடன் இணைந்து எமது கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வாக்கெடுப்பில் டலஸ் அழகப்பெரும்புவுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தது. சர்வகட்சி ஆட்சியை உருவாக்குவதை நோக்காக கொண்டு இத்தீர்மானத்தை எடுத்திருந்தோம். பொருளாதாரத்தை மீண்டும் சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கும் மக்களை ஒன்றிணைப்பதற்கு சர்வகட்சி இடைக்கால அரசாங்கம் அமைப்பதே ஒரேயொரு வழியாக இருந்தது. இதனால் தான் டலஸ் அழகப்பெருமவுக்கு ஆதரவு தெரிவிக்க நாம் முடிவெடுத்தோம். பொதுஜன பெரமுனவின் வாக்குகளால் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது அக்கட்சிக்கு வெளியிலிருந்து ஒருவர் பிரதமராக நியமிக்கப்படுவார் என எதிர்பார்த்தேன். ஆனால் அது நிகழவில்லை. தற்போதைய அமைச்சரவையை பார்த்தால் முன்னைய அரசாங்க காலத்தை போன்றே காணப்படுகின்றது. பாரிய மாற்றங்கள் எதுவும் தென்படவில்லை. அண்மையில் நாம் ஜனாதிபதியை சந்தித்து தமிழ் மக்களின் பிரச்சினைகள் பற்றி விடயங்களை எடுத்துக் கூறியிருந்தோம். நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் அனைத்து கட்சி அரசை ஆதரிக்க தயாராக இருப்பதாகவும் அவருக்கு தெரிவித்தோம் என்றார்.